ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அரவிந்த் சாமி, கார்த்தி, ராஜகிரண், ஸ்ரீவித்யா, கருணாகரன் ஒரு சில பேர் நடித்து நேற்று தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மெய்யழகன். ஆக்சுவலி இந்த படம் நான் நேற்றே பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். ஆனால் இன்னைக்கு ஏன் ரிவ்யூ போகிறேன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். சின்ன வயசுலயே சொத்து ஏமாற்றி ஊரை விட்டு எங்களுக்கு இந்த சொத்து வேணாம், இந்த வீடு வேணாம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே போயிடுறாரு அரவிந்த் சாமி. ஒரு கட்டத்தில் அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம். அதை பார்க்கறதுக்கு கல்யாணத்துக்கு வராரு. ஒரு மைண்டு இன்னொரு பக்கம் போலான்னு, இன்னொரு பக்கம் வேணான்னு சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் போலாமா இல்லை வேணாமா, இல்லை போனால் அந்த சொந்தக்காரங்க மூஞ்சிலாம் முழிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டாகவே போயின்னு இருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு போய் அப்போ மீட் பண்ண கேரக்டர் தான் கார்த்தி. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கான்வர்சேஷனும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த மேரேஜ் சீனு, சாப்பாடு, எப்படி சொந்த பந்தங்கள்லாம் மீச்சு, ஒரு சில எமோஷனல் அரவிந்த் சாமிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் நடக்கிற ஸ்டேஜில் நடக்கிற எமோஷன்ஸ் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் அப்படியே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஒரு சில பிடிச்ச சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் கேளு. ஃபர்ஸ்ட் சீனே அரவிந்த் சாமி ஊரை விட்டு போயிட்டு தஞ்சாவூருக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாரு. அப்போ அந்த லாங் சைடில் லாங் ஆங்கிளில் தஞ்சாவூர் ப்ளஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன் காப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த நைட் டைமில் தஞ்சாவூரோட கோயிலை லைட்டு போட்டு காட்டுவாங்க, அது சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த கல்யாண மண்டபத்தில் அந்த ராஜகிரனும் அரவிந்த் சாமியோட அப்பாவும் ஒரு இடத்துல பேசிப்பாங்க ஃபோனில், அது ராஜகிரன் ஆக்டிங் செம்மையாக இருக்கும். அப்புறம் ஊருக்கு போகும்போது அரவிந்த் சாமி கிட்ட வாட்ச் இல்லையாப்பா, கல்யாணத்துக்கு போய் வாட்ச் இல்லையாப்பான்னு கேட்பாரு. அப்போதான் எனக்கு ஃபோன் இருக்கே அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன் எனக்கு சூப்பராக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த கார்த்தி அரவிந்த் சாமிக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், எமோஷன், காமெடி அதெல்லாம் ஒரு சில இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஒரு காலவருக்கு ஒரு கான்வர்சேஷன் போவோம் தங்கச்சிக்கும் அரவிந்த் சாமிக்கும், அந்த சீனும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக எமோஷனலாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நம்மளும் ஒரு கட்டத்தில் பரவாயில்ல, ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்பி உக்காந்தோம். அது என்னன்னு தெரில, தமிழ் சினிமா வாங்கிட்டு வந்த சாபமா இல்லை கேடான்னு தெரில. செகண்ட் ஹாஃப் வந்தாலே ஆடியன்ஸ் உயிர் எடுத்துறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்காரவே முடியல. அறுவை அப்படி ஒரு அறுவை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் பேசினே இருக்கிறோம், இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் கத்தி எடுத்து உங்கள் கழுத்தை அறுத்துக்கிறோம், ஆனால் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு அறுவை. ஆக்சுவலி இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா 96 பிரேம்குமார் தான் அவர் எடுத்தார். ஆக்சுவலி 96 ஒரு மொக்க படம் தான். இவனுக்கு தான் இந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி பார்த்து நம்ம ஸ்கூலில் லவ்வே பண்ணாத மாதிரி ஸ்கூல் லவ் புதுசாக பார்க்குற மாதிரி இந்த படத்தை ரொம்ப பெருசாகி விட்டாங்க. ஆக்சுவலி அதே ஒரு மொக்க கதை, மொக்க இதுதான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நடந்துங்கன்னு விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி, ஓகே, 96 படம் எடுத்துட்டீங்க, அது ஒரு மொக்க கதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதோட விட்டுற வேண்டியதானே. என்னவோ கதையே இல்லாத மாதிரி, இது என்னவோ உலகத்திலேயே சொல்லாத ஒரு கதையோ இல்லை இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குற மாதிரியோ புதுசாக ஒரு கதை தந்து சூர்யா கிட்டோ ஜோதியா கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரை ஏமாற்றி இந்த கதை நல்ல கதைன்னு சொல்லிட்டு காதுகிட்டயும் சொல்லி ஏமாற்றி. ஏன்னா கார்த்தி சூர்யா இப்போ பண்ணுற அந்த லைனை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த படம், அவங்க நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது மாதிரி நம்பி உட்காந்து தேட்டரில் உட்காந்து பார்த்தா சூர்யாவும் ஏமாத்திட்டாரு, கார்த்தியும் ஏமாத்திட்டாரு. சரி இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பி உட்காந்து பார்த்தீங்களா ஆடியன்ஸை ஏமாத்திட்டாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீன் இடத்துலலாம் ஜல்லிக்கட்டு வருது. ஓகே, பார்க்கறதுக்கு சீனுக்கு நல்லா இருக்கும். இப்போ எதுக்கு கார்த்தி அரவிந்த் சாமி குடிக்கிறாங்க, ஓகேங்களா. செகண்ட் ஹாஃப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போதுலேருந்து குடிக்கிறாங்க. எம்எஸ் பாஸ்கர் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த படம் கரெக்டாக இந்த படத்துக்கு மேட்ச் ஆகும். என்னன்னா, குடிக்கிறவன் பேச்ச குடிக்காதவன் கேட்டா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் கார்த்தி அரவிந்த் சாமி குடிக்கிறாங்க. நடுவில் நம்ப மாட்டேங்கணும், இவனு ரெண்டு பேர் போதிலும் வளரானுங்க. நம்ம ஸ்நாக்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப் தான் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுப்போம். நீங்க பேசுங்களா, என்ன வேணா பேசுங்களா, அம்மா தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் போகும்போது, பார்ட்டிக்கு போகும்போது அதில் ஒரு கும்பல் உட்காந்துருப்போம், அதில் பிடிக்காத ஒருத்தர் இருப்பான்ல, அந்த கதை தான் நம்ம கதை. பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல ஒரு ஆடியன்ஸ் அவன் சொல்றான், டேய் கார்த்தி போதா நிறுத்துடா, நீ பேசல அரவிந்த் சாமிக்கு போயே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். சம்மந்தம் இல்லாமல் பேசுவானுங்க. ஜான்சி ராணின்னுவானுங்க, ஜல்லிக்கட்டு சொல்லுவானுங்க, ஸ்டெர்லைட் தூத்துக்குடி அந்த குண்டு வெடிப்பு அது சொல்லுவானுங்க, அப்புறம் காத்துல மாசுன்னுவானுங்க. இது எல்லாமே தெளிவாக இருக்கும்போது பேச மாட்டானுங்க, எல்லாம் குடிச்சிட்டு தான் பேசுவானுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்களே, குடிச்சிட்டு என்னென்னமோ பேசுவானுங்களே, அது மாதிரி தான் கார்த்தி. தெளிவாக இருக்கும்போது அத்தான்மா, குடிச்சிட்ட பிறகு மொக்கையா போட்டு தள்ளுறான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல சீன்லாம் இருக்கு. இந்த அரவிந்த் சாமி வந்து கார்த்திகிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வரும்போது அந்த கமல்ஹாசன் ஒவ்வொரு வாய்ஸ் வரும், அந்த யாரோன்னு அந்த சாங் வரும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் ஓகே, அந்த கான்வர்சேஷன் அந்த குடிக்கிறப்போ கான்வர்சேஷன் நடக்கிறப்போ அதே ஒரு ஹாஃப் இருக்கும். குடிக்கிறப்போ கான்வர்சேஷன் அப்போ முடிச்சிட்டீங்க, சரி ஏதோ சொல்ல வந்தீங்க, இந்த நாட்டுக்கு ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டு விட்டுலாம்.
நெக்ஸ்ட் அந்த யார் யார் சாங் முடிஞ்சு சரி கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் எமோஷனா இருக்கும், டச்சிங்கா இருக்குன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் இழுக்கிறானுங்க. எப்படி ஒரு 1/2 hourக்கு உலக வரலாற்றையே எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு டைட்டில் மெய்யலகுன்னு வச்சிட்டானுங்க. கிளைமேக்ஸ்ல அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் 1/2 hour ஒரு கான்வர்சேஷன் போகுது. எதுக்குன்னு தெரியுமா? உன் பேர் எனக்கு கேட்கறதுக்கு. எனக்குலாம் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க, எனக்கு அப்படியே தோணுச்சு கிளைமேக்ஸ்ல. அப்புறம் டைரக்டர் பிரேம்குமார் சூர்யா ஜோதியா மட்டும் ஏமாத்தல, நம்மளே ஏமாத்திட்டார். நம்மளே மாச கடைசியில ஒரு நல்ல படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்பி போய் உட்காந்தா கடன் உடனே வாங்கி டிக்கெட் போய் உட்காந்து பார்த்தா இன்னும் டென்ஷன் தான் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த 2D அந்த சூர்யா ஜோதியாக சொல்றேன். உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா இந்த அறம் ஃபவுண்டேஷன் நடத்துறீங்க, அதுல ஹெல்ப் பண்ணுங்க. ஆல்ரெடி ஹெல்ப் தான் பண்றீங்க. உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா இப்படி ஒரு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு உங்க காசும் வேஸ்ட்டு, படம் பார்க்க வந்த எங்க காசும் வேஸ்ட்டு. உடனே வருவானுங்க, இந்த படம் உனக்கு பார்க்க தரல, இந்த படம் ஃபீல் குட் மூவி, உலக தரமா இந்த படம்லாம் நீ பார்த்துருக்கியா? அதுதான் நானும் கேட்குறேன். உலக படம் தரமான படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம இதுலயே சொல்றேன், அயோத்தின்னு ஒரு படம் வந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்க? இப்போ வரைக்கும் அயோத்தி மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி வந்ததே இல்லை, எடுக்க முடியாது. இவனுக்கு ஃபீல் குட் மூவி எடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாலியா இருக்கிறாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கே ஒன்று சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நேற்றே நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தாச்சு இந்த படம். நேற்றையா ரிவ்யூ போடலன்னா படம் பார்த்ததுலேருந்து என் லைஃப்லயே ஒரு படம் பார்த்து வந்து டயர்டாகி தலைவலி வந்து உடம்பு டயர்டாகி வந்து படம்னா அது இந்த படம் தான். நேற்றுலேருந்து டோல 65 போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நம்பிங்களோ நம்ப மாட்டீங்களோ, இந்த பாருங்க சரிதா. நேற்றுலேருந்து மத்தியானம் 1, நைட்டு 1, இப்போ காலையில் ஏஞ்சி 1 டோல 65 போட்டுக்கிறேன். தலைவலி இன்னும் தலைவலி போல. இப்போ இதுக்கு இன்னொரு வழி என்ன தெரியுமா? இந்த முள்ளால் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல படம் பார்த்தாதான் என் தலைவலி போகும். ஓகே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நல்லா பார்த்துங்க, தயவு செஞ்சு படத்துக்கு போயிடாதீங்க. போனீங்கன்னா இப்போ 2 பேர் போனாலே எவ்வளோ செலவும், அது மாச கடைசி எவ்வளோ செலவும் சொல்லிடுறேன். ஒரு டிக்கெட் 200 400, பார்க்கிங் டிக்கெட் 50 ரூபா 450 ரூபா. அப்புறம் ஃபேமிலியோட போனீங்கன்னா இல்லை லவர்ஸோட போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கணும், அது ஒரு 300 ரூபா. மொத்தம் 800 ரூபா காலியாகும். அந்த 800 ரூபாவை பிச்சைக்காரங்க போட்டு போங்க.